இன்னைக்கு நம்ம பார்க்க போறது AK-47 சீரீஸோட 29வது எபிசோட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முக்கியமான அரசாங்க கட்டிடங்களை பாதுகாப்பது எந்த படை? ஆப்ஷன் பி, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. மத்திய தொழிலக பாதுகாப்பு படையை 1969ல மார்ச் 10 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மத்திய ரிசர்வ் காவல் படையோட பேர் தான் CRBF. இந்த மத்திய ரிசர்வ் காவல் படையோட இன்னொரு பேர் தான் விரைவு அதிரடி படை. இந்த எல்லை பாதுகாப்பு படையை BSFன்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னன்னா, இந்திய நில எல்லைகளை பாதுகாக்கிறது தான் இந்த எல்லை பாதுகாப்பு படையோட வேலை. BSF எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1965ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாஸ்திர சீமாபால SSBன்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஒர்க் என்னன்னா, இந்தியா நேபாளம், இந்தியா பூடான் நில எல்லைகளை பாதுகாக்கிறது தான் இந்த SSBயோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆப்ஷன் பி, 5 ஆண்டுகள் முதல் 70 வயது வரை. இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை 1993ல அக்டோபர் 12 ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துல ஒரு தலைவர் 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரா யார நியமனம் பண்ணுவாங்கன்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேது பாரதம் திட்டம் எப்போது துவங்கப்பட்டது? ஆப்ஷன் சி, 2016. இந்த சேது பாரத திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, சாலைகள்ல பாலங்கள் கட்டுவதற்கானதான் இந்த திட்டத்தோட நோக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய ஆயுத காவல் படை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? ஆப்ஷன் பி, உள்துறை அமைச்சகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சார்க் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் டி, 1985. இந்த சார்க் அமைப்போட தலைமையகம் எங்க இருக்குன்னா, நேபாளத்துல இருக்கக்கூடிய காத்மாண்டுல அமைஞ்சிருக்குது. இந்த சார்க் அமைப்புல மொத்தம் 8 உறுப்பு நாடுகள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.